ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்வதி என் புருஷாங்க அவமானப்பட்டு இருந்தார். ஆனால் இந்த குடும்பத்திலிருந்து யாருமே என் புருஷனுக்கு ஆதரவாக இருக்க இல்லையே, எங்களுக்கு ஆதரவாக இல்லாத இந்த குடும்பத்தில் நாங்கள் இனி எதுக்கு இருக்கணும்னு அவங்க வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னுட்டு ஜானகி பாட்டி ரமணி ரெண்டு பேருமே தடுக்கிறாங்க. அதை கூட கேட்காம பார்வதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ல பேக் பண்ணிட்டு நேராக பேக் எடுத்துட்டு வெளியில போறாங்க. இதை பார்த்து மகாலிங்கம் சாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆகா, நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அப்பா பரவாயில்லப்பா, நம்ம எது நடக்கணும்னு இவ்வளவு நாளா போராட்டணுமோ அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாமா, இந்த குடும்பம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சாரு சந்தோஷப்படுறாங்க. ஐயோ சித்தி, அவசரப்படாதீங்க சித்தி, பெரியப்பாவுக்கு சிறந்த ஆதாரம் கிடைக்கல, அதனாலதான் அவர் இப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அதுக்காக வீட்டு விட்டு போவீங்களா ப்ளீஸ் சித்தி, போகாதீங்கிற மாதிரி சாரு கெஞ்சிர போல நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்போ ரகுவரனால என்ன பண்றேன்னு புரியல தவிச்சிட்டு இருக்காங்க. சரியா அந்த இடத்துக்கு சீனு, மாயா, எங்கால சிவா 3 பேரும் வந்துடுறாங்க. பாருங்க தம்பி, பார்வதி வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான், நீங்களாச்சும் சொல்லுங்க தம்பி அப்படின்னு நம்ம ஜானகி சொன்னதும் சிவா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி நீங்களுமா, இங்க பாரு பார்வதி, அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு, அண்ணன் இடத்துல நான் இல்லை, வேற யாரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்பக்கம் நல்ல சாட்சி இல்லை, அதனாலதான் இப்படி நடக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்லைங்க, இந்த வீட்டுல இருந்து நமக்கு யாருமே ஆதரவா இல்லைங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நமக்கு இப்படி ஆதரவா இல்லாத குடும்பத்துல நாம இனி எதுக்குங்க இருக்கணும், தனியை போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம சேனு என்ன சித்தி பேசிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப நம்ம சிவராம என்ன பண்றாங்கன்னா, யோசிச்சு பாரு, சீனு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, யோசிச்சு பாருமா. அப்போ சீனு நம்ம மானத்தை காப்பாத்தலையா, புரிச்சுக்க பார்வதி, முதல்ல உள்ள போய்ங்கிற மாதிரி சிவராமன் அந்த இடத்துல நம்ம பார்வதி ஒரு வழியா சமாதானப்படுத்தி உள்ள அடைச்சிட்டு வராங்க. இங்க பாரு, நீங்க இந்த வீட்டை விட்டு போனா நாங்க நிம்மதியா இருப்போமா, பிளீஸ்மா பார்வதி புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஜானகி பாட்டி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. போதுங்க, நிறுத்துங்க. ஆமா, இந்த குடும்பத்துல இருந்து காப்பாத்தணும்னு பெருசா பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க யாராச்சும் காப்பாத்தினீங்களா? இல்ல, வெளியில இருந்து வந்த மாயா தானே என் புருஷமானத்தை காப்பாத்தினா. நான் இது வரைக்கும் மாயாவுக்கு எதுவுமே பண்ண இல்ல, வெறுப்பு மட்டும்தான் கொட்டிருக்கேன். ஆனா மாயா தான் என் புருஷமானத்தை காப்பாத்திருக்கா. மாயா, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல மாயா, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி நம்ம பார்வதி கையெடுத்து கும்பிட்டுறாங்க. என்னமா பேசிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் போராடினதே சீனுதான், நீ என்னன்னா அவளுக்கு போய் நன்றி சொல்ற அப்படின்னு மகாலிங்க கேட்டதும், ஹலோ நான் என்ன பண்ணேன், இங்க பாருங்க, எல்லாமே மாயா தான் பார்த்து பண்ணா. எப்படியாச்சும் சிவராமன் மாமாவை காப்பாத்துனீங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா. இது எல்லா பெருமையும் மாயாவுக்கு தான் சரி. சொல்ல போனா மாயா இல்லைன்னா இன்னைக்கு சித்தப்பா வெளியிலேயே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாராங்க. அப்போ நம்ம ரகுராமன் மாயா கையை பிடிக்கிறாங்க. ரொம்ப நன்றிமா மாயா, சரியான நேரத்துல சரியான ஆதாரத்தோட வந்துட்டேன், நீ மட்டும் வர இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம குடும்பம் மானமே போயிருக்கேங்கிற மாதிரி ரகுரம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி இங்க பாரு மாயா, இப்பவும் சொல்றேன், இந்த வீட்டாக்கள் மேல இருக்கிற கோபம் எனக்கு கொஞ்சம் கூட குறையில, ஆனா நீ புருஷமானத்தை காப்பாத்திருக்க மாயா, இப்போல இருந்து சொல்றேன், எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம மாயா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க சித்தி, நம்ம குடும்பமானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, இதுல என்ன இருக்கு, இங்க பாருங்க நன்றி எல்லாம் சொல்லி என்ன ஒதுக்கி வைக்காதீங்கிற மாதிரி சொன்னதும் பார்வதி மாயாவை ஹக் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. சே, போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சாருவும் மகாலிங்கமும் சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம மாயா சாருவை மீட் பண்றதுக்கு வராங்க. அப்போ சாரு செம்மையா முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன சாரு, எப்படியோ குடும்பத்தை கலைச்சி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி ரகுராம் பெரியப்பாவை தலை குனிய வைக்கலான்னு பார்த்த, கடைசியா இவ இப்படி பண்ணிட்டாலேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்டதும், ஏய் என்ன உளறிட்டு இருக்கேன், ஏய் எல்லாம் தெரியும்டி, நீ தானே இதெல்லாம் பண்ணா. ஆமாண்டி, நான் தான் பண்ணேன், இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், இப்போ நீ காப்பாத்திட்டு இன்னும் நான் அடிக்கிற அடியில எப்படி எல்லாம் காப்பாத்துறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் மாயா சாரு கண்ணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா எண்ணி அடிப்பா அப்படின்னு சாரு கையை உங்கும் போது மறுபடியும் கையை பிடிச்சிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. மாயா, இங்க பாரு, இப்பவும் சொல்ற கேட்டுக்கோ, நம் இருக்கும் வரைக்கும் என் பெரியப்பா குடும்பத்தை தலைக்குனிய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்க இருந்து போவாங்க. இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.